السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நிகழ்ந்த பல்வேறு படையெடுப்புகள் பற்றிய குறிப்பு எடுத்துரைக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஃபதக் எனும் இடத்தை நோக்கி அனுப்பப்பட்ட ஹஸ்ரத் காலிப் பின் அப்துல்லா லைசி அவர்களின் போர்ப்படை தொடர்பான குறிப்பும் காண கிடைக்கிறது. ஹஸ்ரத் பஷீர் பின் சாத் அவர்கள் ஷாபான் மாதம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு 30 நபர்களுடன் ஃபதக்கில் பனு முர்ரா எனும் மக்களை நோக்கி சென்றார்கள். பனு முர்ரா மக்கள் ஹஸ்ரத் பஷீர் பின் சாத் அவர்களின் அனைத்து தோழர்களையும் ஷஹீதாக்கிவிட்டார்கள். இதை பற்றிய குறிப்பு ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஸ்ரத் பஷீர் பின் சாத் அவர்களின் தோழர்களுடைய ஷஹாதத்துடைய செய்தி கிடைத்தபோது அன்னார் ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவாம் அவர்களை ஆயத்தம் செய்தார்கள். நீங்கள் புறப்படுங்கள், ஹஸ்ரத் பஷீர் பின் சாத் அவர்களுடைய தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்ட இடத்திற்கு செல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை வழங்கினால் அவர்கள் எவரையும் விடாதீர்கள் என்று கூறினார்கள். அதாவது எந்த எதிரிகள் அநியாயம் செய்தார்களோ, கொலை செய்தார்களோ, முஸ்லிம்களை ஷஹீதாக்கினார்களோ அவர்களை விடாதீர்கள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அனுப்ப 200 சஹாபிகளை ஆயத்தம் செய்தார்கள். அவர்களுக்காக கொடியை கட்டினார்கள். ஹஸ்ரத் காலிப் அவர்கள் எதிரியை நெருங்கிய பிறகு ஒற்றனை அனுப்பி வைத்தார்கள். அதாவது ஹஸ்ரத் உல்பா பின் ஜைது அவர்களுடன் 10 நபர்களை எதிரிகள் முகாமிட்டிருந்த இடத்தை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள். பிறகு திரும்பி வந்து அனைத்து சூழ்நிலைகளையும் எடுத்து கூறினார்கள். ஹஸ்ரத் காலிப் அவர்கள் முன்னேறி சென்றார்கள். எந்த அளவுக்கு எதிரிக்கு அருகில் சென்று விட்டார்கள் என்றால் அவர்களை காண முடிந்தது. எதிரியோ நிம்மதியுடன் தூங்கிக் கொண்டிருந்தான். பிறகு அவர்கள் தம்முடைய தோழர்களிடம் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். ஏக இறைவனாகிய இணையற்ற அல்லாஹ்வின் அச்சத்தை மேற்கொள்ளுமாறு நான் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன். மேலும் நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள், என்னுடைய எந்த ஒரு கட்டளைக்கும் மாறு செய்யாதீர்கள். ஏனென்றால் எவர் கட்டுப்படுவதில்லையோ அவருடைய எந்த கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹஸ்ரத் காலிப் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியுள்ளார்கள் என்றால், எவர் என்னுடைய அமீருக்கு கட்டுப்படுவாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவராவார், எவர் அவருக்கு மாறு செய்வாரோ அவர் எனக்கு மாறு செய்யக்கூடியவர் ஆவார். ஆகவே நீங்கள் எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய நபிக்கும் கட்டுப்படாதவர் ஆவீர்கள் என்று கூறினார்கள். பிறகு ஹஸ்ரத் காலிப் அவர்கள் அவர்களுக்கிடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். இன்ன நபரே நீங்கள் இன்ன நபருடன் சேர்ந்து கொள்ளுங்கள், இன்ன நபரே நீங்கள் இன்ன நபருடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறியவாறு உங்களில் ஒருவர் தம்முடைய சகோதரரை விட்டு தனியாகிவிட வேண்டாம். உங்களில் ஒருவர் என்னிடத்தில் வரும்போது நான் அவருடைய தோழர் எங்கே என்று கேட்டால்
தமக்கு தெரியவில்லை என்று அவர் கூறக்கூடியவராக இருக்க வேண்டாம். நான் தக்பீர் கூறும்போது நீங்களும் என்னுடன் தக்பீர் கூறுங்கள் என்று கூறினார்கள். பிறகு முஸ்லிம்கள் போரை ஆரம்பித்த போது முஸ்லிம்கள் எதிரிகளை சுற்றி வளைத்து கொண்டார்கள். ஹஸ்ரத் காலிப் அவர்கள் தக்பீர் முழக்கமிட்ட போது மற்ற சஹாபா பெருமக்களும் தக்பீர் முழக்கமிட்டவாறு கையில் வாளை ஏந்தி கொண்டார்கள். போருக்காக எதிரியும் ஆயத்தமாகி வெளியே வந்தான். கொஞ்ச நேரம் வரை போர் நடைபெற்றது. முஸ்லிம்கள் விரும்பியபடி அவர்களை கொன்றார்கள். அந்த நாளில் முஸ்லிம்களுடைய முழக்கம் அல்லாஹ்வே எதிரியை கொல்வாயாக என்பதாக இருந்தது. முஸ்லிம்களுக்கு பல ஒட்டகங்களும் ஆடுகளும் போர் செல்வமாக கிடைத்தன. ஒவ்வொரு நபருடைய பங்கிலும் 10 ஒட்டகங்கள் கிடைத்தன, அல்லது ஓர் ஒட்டகத்திற்கு பதிலாக 10 ஆடுகள் கிடைத்தன. பிறகு இன்னொரு படையெடுப்பை பற்றிய குறிப்பு காண கிடைக்கிறது. ரசி என்னும் இடத்தை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்ட ஹஸ்ரத் ஷுஜா பின் வஹப் அவர்களின் போர்ப்படையாகும். இந்த படையெடுப்பு ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஹஸ்ரத் ஷுஜா பின் வஹப் அவர்களின் தலைமையில் நிகழ்ந்தது. ரசி என்பது மதினாவில் இருந்து 5 இரவு பயண தொலைவில் மக்கா மற்றும் புஸ்ராவுக்கு இடையில் உள்ள ஓர் இடமாகும். ஹஸ்ரத் ஷுஜா பின் வஹப் அவர்களின் தந்தை பெயர் வஹப் பின் ரபியா ஆகும். ஹஸ்ரத் ஷுஜா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபிகளுள் ஒருவராக கணக்கிடப்படுகிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நுபுவத்தின் 6 ஆண்டுகள் கழிந்த பிறகு அன்னாருடைய அனுமதியுடன் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்த 2வது குழுவில் இவர்கள் இணைந்து கொண்டு அபிசீனியாவுக்கு சென்று விட்டார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு மக்காவாசிகள் முஸ்லீமாகி விட்டார்கள் என்ற வதந்தி பரவிய போது ஹஸ்ரத் ஷுஜா அவர்கள் அபிசீனியாவிலிருந்து திரும்ப மக்காவுக்கு வந்துவிட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு சஹாபா பெருமக்களுக்கு கட்டளையிட்ட போது இவர்கள் தம்முடைய சகோதரரான உக்பா பின் வஹபுடன் மக்காவை விட்டுவிட்டு மதினாவுக்கு சென்று விட்டார்கள். ஹஸ்ரத் ஷுஜா அவர்கள் பத்ரு, உஹுது, அகல் மற்றும் அனைத்து போர்களிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டுள்ளார்கள். 40 வயதை விட கொஞ்சம் அதிகமாக வாழ்ந்து யமாமா போரில் ஷஹீதானார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த படையெடுப்பின் விபரம் என்னவென்றால், ரசி என்னும் பகுதியில் பனு ஹவாஸின் மக்கள் இஸ்லாத்திற்கு எதிராக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் முஸ்லிம்களின் நட்பு கோத்தரங்களைச் சேர்ந்த நபர்களிடம் கொள்ளையடித்துவிட்டு காடுகளில் ஒளிந்து கொள்கிறார்கள் என்றும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்திகள் கிடைத்து கொண்டிருந்தன. ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஷுஜா அவர்களிடத்தில் 24 முஜாஹிதுகளை கொடுத்து பனு ஹவாஸினை அழித்துளிப்பதற்காக நியமித்தார்கள். அம்மக்கள் பனு ஆமிர் என்றும் கூறப்படுகின்றது. ஹஸ்ரத் ஷுஜா அவர்கள் தம் தோழர்களுடன் இரவில் பயணம் செய்வார்கள், பகலில் மறைந்து கொள்வார்கள். எந்த அளவுக்கென்றால் திடீரென்று பகல் வேளையில் பனு ஆமிரை சென்றடைந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். ஹஸ்ரத் ஷுஜா அவர்கள் தம் தோழர்களிடம் அம்மக்களை பின்னால் விரட்டிச் செல்லக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு பல ஒட்டகங்களும் ஆடுகளும் கிடைத்தன. அவற்றை அவர்கள் மதீனாவுக்கு கொண்டு வந்து போர் செல்வத்தை பங்கிட்டார்கள். ஒவ்வொரு நபருடைய பங்கிலும் 15 ஒட்டகங்கள் கிடைத்தன. இந்த படையெடுப்புக்காக மொத்தம் 15 நாட்கள் செலவானது. பிறகு இன்னொரு படையெடுப்பை பற்றிய குறிப்பு காண கிடைக்கிறது. ஜாத்தே அத்லாஹ் எனும் இடத்தை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்ட ஹஸ்ரத் காபின் உமைர் அவர்களின் போர்ப்படையாகும். இந்த படையெடுப்பு ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் காபின் உமைர் கஃபாரி அவர்களை ஜாத்தே அத்லாஹ் எனும் இடத்தை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அது சிரியாவில் வாதியுல் குராவுக்கு பிற்பகுதியில் இருந்தது. மேலும் அது மோத்தாவுடைய சுற்று வட்டார பகுதியாக இருந்தது. மதீனாவில் இருந்து ஏறக்குறைய 600 மைல் தொலைவில் இருந்தது. ஹஸ்ரத் காப் அவர்களுடன் 15 சஹாபிகள் இருந்தார்கள். பனு குசா மக்கள் வாதியுல் குராவுக்கு முன்னால் ஜாத்தே அத்லாஹ்வில் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பெரும் படையை திரட்டி கொண்டிருப்பதாக அன்னாருக்கு தகவல் கிடைத்தது. ஜாத்தே அத்லா சென்ற பிறகு ஹஸ்ரத் காப் அவர்களுக்கு எதிரியின் மிக பெரும் படையை காண நேர்ந்தது. அதற்கான காரணம் என்னவென்றால், ஹஸ்ரத் காப் அவர்கள் புறப்பட்டு ஜாத்தே அத்லா சென்றடைந்த போது எதிரியுடைய ஒற்றன் ஒருவன் இவர்களை பார்த்துவிட்டான். அவன் உடனடியாக சென்று தம்முடைய நபர்களுக்கு
முஸ்லிம்களின் வருகை குறித்து தகவல் கொடுத்து விட்டான். ஆகவே அவர்கள் ஆயத்தம் மேற்கொண்டு விட்டார்கள். மிகப்பெரிய படையை அவர்கள் திரட்டிவிட்டார்கள். சஹாபிகள் அம்மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். அவர்கள் சஹாபிகள் மீது அம்பெய்ய ஆரம்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் இம்மக்களுடைய இந்த நடவடிக்கையை கண்டபோது அவர்களை எதிர்த்து துணிவுடன் போர் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் போரிட்டவாறே அனைவரும் ஷஹீதாகிவிட்டார்கள். அந்த சஹாபிகளில் ஒருவர் கொல்லப்பட்டவர்களுடன் காயமடைந்த நிலையில் இருந்ததால் அவர் அங்கிருந்து தப்பித்தார். ஓர் அறிவிப்பின் அடிப்படையில் அவர் ஹஸ்ரத் காபின் உமைர் ஆவார் என்று கூறப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், இரவு குளிர்ந்ததும் அவர் பயணம் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சேர்ந்தார். அன்னாரிடம் அந்த சம்பவத்தை பற்றி தகவல் கொடுத்தார். அதை கேட்டு அன்னார் மிகவும் வருந்தினார்கள். அன்னார் அப்போதே அம்மக்களை நோக்கி ஒரு படையை அனுப்ப எண்ணம் கொண்டார்கள். ஆனால் அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு விலகி எங்கோ சென்று விட்டார்கள் என்று அன்னாருக்கு தெரிய வந்தபோது அந்த எண்ணத்தை தள்ளி வைத்து விட்டார்கள். அடுத்ததாக மோத்தா போர் பற்றிய குறிப்பு காண கிடைக்கிறது. இது ஜமாதியுல் ஊலா மாதத்தில் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, அதாவது கிபி 629ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிகழ்ந்தது. மோத்தா என்பது சிரியாவின் எல்லைப் பகுதியில் பல்கா எனும் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பாகும். மதினாவிலிருந்து ஏறக்குறைய 600 மைல் தொலைவில் இருந்தது. இந்த போர் ஜைஷுல் உமரா போர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படை புறப்படுவதற்கு முன்பு அதற்கு ஒன்றை விட அதிகமான தளபதிகளை நியமித்தார்கள். இந்த போருக்கான காரணம் குறித்து எழுதப்பட்டுள்ளதாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஹாரிஸ் பின் உமைர் அவர்களிடம் தம் கடிதத்தை கொடுத்து அவர்களை புஸ்ராவுடைய ஆளுநரிடம் தூதுவராக அனுப்பி வைத்தார்கள். அவர் மோத்தா என்ற இடத்தை அடைந்தபோது ஷுரஹ்பீல் பின் அம்ரு கஸானி என்பவன் அவரிடத்தில் வந்து, எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டான். சிரியாவுக்கு செல்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள். நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுவரா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஆம், நான் அன்னாருடைய தூதுவர் தான் என்று கூறினார்கள். ஷுரஹ்பீலுடைய கட்டளைக்கிணங்க அவர்கள் பிடிக்கப்பட்டு கட்டி வைக்கப்பட்டார்கள். இவரை பிடியுங்கள் என்று அவன் தம் கூட்டாளிகளிடத்தில் கூறியபோது அம்மக்கள் அவரை பிடித்து கட்டி வைத்தார்கள். ஷுரஹ்பீல் அவர்களை ஷஹீதாக்கிவிட்டான். இது பற்றிய செய்தி கிடைத்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த வேதனை அடைந்தார்கள். அன்னார் சஹாபிகளை அழைத்து ஹஸ்ரத் ஹாரிஸ் பின் உமைர் அவர்களின் ஷஹாதத்தை குறித்தும் அவர்களை ஷஹீதாக்கிய மக்களை குறித்தும் தெரிவித்தார்கள். இதனாலேயே இந்த போர் ஏற்பட்டது. ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போருக்கான காரணத்தை குறித்தும் இதன் பின்னணியை குறித்தும் எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறுகிறார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு சென்று திரும்பி வந்தபோது யூதர்களின் தூண்டுதலாலும் நிராகரிப்பாளர்களின் தூண்டுதலாலும் சிரியா நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள அரபு இன கிறிஸ்தவர்கள் மதினாவை தாக்குவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருப்பதாக அவர்களுக்கு தகவல் கிடைத்து கொண்டிருந்தன. எனவே அவர்கள் இந்த தகவல்கள் எந்த அளவிற்கு உண்மையானவை என்பதை தெரிந்து வருமாறு 15 பேரை கொண்ட ஒரு குழுவினரை சிரியா எல்லைக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சிரியா நாட்டு எல்லையை அடைந்ததும் ஒரு படை திரண்டு கொண்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் திரும்பி வந்து இந்த செய்தியை ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவிப்பதற்கு பதிலாக அவர்கள் மிகுந்த துணிச்சலுடன் முன்னேறி சென்று அந்த படையினர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைக்க தொடங்கிவிட்டனர். ஏனென்றால் இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பது உண்மையான நம்பிக்கையாளரின் அடையாளமாக இருந்தது. பகைவர்களால் தூண்டிவிடப்பட்டு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நகரத்தை தாக்கி அதனை வெற்றி கொள்ள விரும்பிய அம்மக்கள் நபித்தோழர்கள் செய்த ஏகத்துவ போதனையால் எந்த பயனும் பெறவில்லை. அதாவது தப்லீகால் அவர்கள் மீது எந்த தாக்கமும் ஏற்படாத நிலை இருந்தது. அம்மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நபித்தோழர்கள் போதிக்க தொடங்கியதும் அவர்கள் நாலாபுரமிருந்தும் நபித்தோழர்கள் மீது அம்பெய்ய தொடங்கிவிட்டனர். தாம் செய்த தப்லீகிற்கு சான்றுகள் ஆதாரங்கள் மூலமாக பதில் தருவதற்கு பதிலாக அந்த மக்கள் தங்கள் மீது அம்பெய்து கொண்டிருப்பதை முஸ்லிம்கள் கண்டபோது முஸ்லிம்கள் வெறுண்டோடவோ ஆயிரக்கணக்கானவர்களை கொண்ட அந்த கூட்டத்தில் இருந்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவோ முயலவில்லை. மாறாக உண்மையான முஸ்லீமாக
அந்த 15 பேரும் மிக்க உறுதியுடன் ஆயிரக்கணக்கானவர்களை எதிர்த்து நின்று அங்கேயே ஷஹீதானார்கள். பெயர் தாங்கிய முஸ்லிம்கள் இன்று அகமதிகளுடனும் இதே நடைமுறையைத்தான் மேற்கொள்கிறார்கள். ஹஸ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு படையை அனுப்பி இத்தகு மிக கொடிய செயலை செய்த அவர்களுக்கு தண்டனை வழங்க விரும்பினார்கள். ஆனால் சிரியா எல்லையில் திரண்டு கொண்டிருந்த அந்த படையினர் அங்கிருந்து சிதறிச் சென்று விட்டதாக அந்த சமயத்தில் அன்னாருக்கு தகவல் கிடைத்ததால் அந்த விருப்பத்தை சிறிது காலத்திற்கு ஒத்தி வைத்து விட்டார்கள். அதே வேளையில் ஹஸ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோமானிய அரசு சார்பாக புஸ்ராவில் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்த கஸ்ஸான் கோத்திர தலைவருக்கோ அல்லது ரோமானிய அரசர் கைசருக்கோ சிரியாவில் உள்ள சில கோத்திரங்கள் இஸ்லாமிய பகுதியின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கின்றன என்றும் அவர்கள் எந்த காரணமுமின்றி 15 முஸ்லிம்களை கொன்றுவிட்டனர் என்றும் மேற்கூறப்பட்ட சம்பவத்தை முறையீடாக அநேகமாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார்கள். அந்த கடிதம் அல் ஹாரிஸ் எனும் ஒரு நபித்தோழர் மூலம் அனுப்பப்பட்டது. சிரியா நோக்கி சென்று கொண்டிருந்த அவர் வழியில் மோத்தா என்னும் ஓரிடத்தில் தங்கினார். அங்கு கைசர் மன்னரால் நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரிகளில் ஒருவனான கஸ்ஸான் கோத்திர தலைவன் ஷர்ஜீல் என்பவன் அவரை சந்தித்து, நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுவரா என்று கேட்டான். என்னை பொறுத்தவரை இங்கு எழுத்துப்பிழை இருப்பதாக நினைக்கிறேன். உண்மையான பெயர் ஷுரஹ்பீல் என்பதாகும். அதற்கு அவர் ஆம் என்று கூறியதும் அவன் அவரை கைது செய்து கயிற்றால் கட்டி அடித்து கொண்டு விட்டான். இந்த நிகழ்ச்சி பற்றி வரலாற்றில் விரிவாக எழுதப்படவில்லை என்றாலும் எந்த படையினர் இதற்கு முன்னர் 15 நபித்தோழர்களை கொன்றனரோ அந்த படையினரின் தலைவர்கள் ஒருவனாக அவன் இருந்திருப்பான் என்று இந்த நிகழ்ச்சி தெரிவிக்கிறது. எனவேதான் அவன் அவரிடத்தில் நீங்கள் முஹம்மது அவர்களின் தூதுவரா என்று கேள்வி கேட்டதிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர் கைசரிடம் உமது பகுதியிலுள்ள மக்கள் எங்கள் பகுதியில் உள்ள மக்களை தாக்குகின்றனர் என்று முறையீடு செய்துவிடக்கூடாது என்றும் இதனால் மன்னர் தம்மை விசாரணை செய்துவிடக்கூடாது என்றும் அவன் பயந்தான் என்று புலனாகிறது. அந்த தூது செய்தி மன்னருக்கு கிடைக்காமலும் விசாரணை நடக்காமலும் இருப்பதில்தான் தனக்கு நன்மை இருக்கிறது என்று அவன் கருதினான். இந்த விஷயங்கள் இதிலிருந்து தெரிய வருகிறது. ஆனால் அவனுடைய தீய எண்ணங்களை இறைவன் நிறைவேறவிடவில்லை. ஹாரிஸ் அவர்கள் கொல்லப்பட்ட செய்தி ஹஸ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. இதற்கு முன்னர் நிகழ்ந்த சம்பவத்திற்கும் இப்பொழுது நிகழ்ந்த சம்பவத்திற்கும் தண்டனை வழங்குவதற்காக ஹஸ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3000 பேரை கொண்ட ஒரு படையை ஆயத்தமாக்கினார்கள். அன்னாரால் விடுதலை செய்யப்பட்டிருந்த அடிமையான ஜெயித் பின் ஹாரிசா அவர்களின் தலைமையில் சிரியாவை நோக்கி அந்த படை அனுப்பப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படைக்கு தளபதிகளை நியமித்தது பற்றிய குறிப்பும் காண கிடைக்கிறது. அன்னார் ஜெயித் பின் ஹாரிசா அவர்களை 3000 நபர்களை கொண்ட படைக்கு அமீராக நியமித்தார்கள். அன்னார் கூறினார்கள், ஜெயித் ஷஹீதாகிவிட்டால் ஹஸ்ரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் தளபதியாக இருப்பார். ஹஸ்ரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் ஷஹீதாகிவிட்டால் ஹஸ்ரத் அப்துல்லா பின் ரவாக தளபதியாக இருப்பார். அவரும் ஷஹீதாகிவிட்டால் முஸ்லிம்கள் தங்களுக்குள் ஒருவரை தேர்ந்தெடுத்து தங்கள் தளபதியாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். நொமான் எனும் பெயர் கொண்ட ஒரு யூதரும் அங்கு இருந்தார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அபுல் காசிம் அவர்களே, யூத மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பெயரால் அழைத்து வந்தார்கள். தாங்கள் உண்மையான நபி என்றால் தாங்கள் எந்தெந்த நபர்களுடைய பெயரை எடுத்து கூறினீர்களோ அவர்கள் குறைவான மக்கள் என்றாலும் அதிகமான மக்கள் என்றாலும் அவர்கள் அனைவரும் ஷஹீதாகி விடுவார்கள். பனி இஸ்ராயீலின் நபிமார்கள் ஒரு நபரை சமுதாயத்தின் அமீராக நியமிக்கும் போது இவர் கொல்லப்பட்டால் இன்ன நபர் அமீராக இருப்பார் என்று 100 நபர்களுடைய பெயர்களை எடுத்து கூறினாலும் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்த ஜெயித் பின் ஹாரிசா அவர்களை பார்த்து, ஜெயிதே, நீங்கள் உயில் எழுதிவிடுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் உண்மையான நபி என்றால் நீங்கள் ஒருபோதும் உயிருடன் திரும்பி வர மாட்டீர்கள் என்றார். இதற்கு ஜெயித் அவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான தூய இறை தூதர் ஆவார்கள் என்று நான் சாட்சியளிக்கிறேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதிகளை நியமித்து கொண்டிருந்த போது ஹஸ்ரத் ஜாஃபர் அவர்கள் அன்னாரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய பெற்றோர் தங்கள் மீது அர்ப்பணம்,
தாங்கள் என் மீது ஹஸ்ரத் ஜயீத் அவர்களை அமீராக நியமிப்பீர்கள் என்று நான் கருதவில்லை. நானோ உயர்வான குடும்பத்தை சார்ந்தவனாவேன். என்னை நியமிக்கவில்லையே என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், நீங்கள் செல்லுங்கள், சிறந்தது எது என்று உங்களுக்கு தெரியாது என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஜயீத் அவர்களிடம் ஒரு வெள்ளை நிற கொடியை கொடுத்தார்கள். ஹஸ்ரத் ஜயீத் அவர்களிடம், நீங்கள் ஹாரிஸ் பின் உமைர் அவர்கள் ஷஹீதாகிய இடத்திற்கு செல்லுங்கள், அங்குள்ள மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லை என்றால் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் உதவி வேண்டியவாறு அவர்களுடன் போர் செய்யுங்கள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களை வழி அனுப்பியும் வைத்தார்கள், அறிவுரையும் வழங்கினார்கள். இது பற்றிய விளக்கம் இவ்வாறு வருகிறது. மக்கள் ஆயத்தமாகி புறப்பட்டார்கள். மதினாவில் இருந்து 3 மைல் தொலைவில் இருந்த ஜுர்ஃப் எனும் இடத்தில் படை ஒன்று கூடியது. அன்னாரும் அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக சனியத்துல் விதா எனும் இடம் வரை சென்றார்கள். போருக்காக புறப்படுவதற்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய படைக்கு வழிகாட்டல்களை வழங்கியவாறு கூறினார்கள். அல்லாஹ்வின் அச்சத்தை மேற்கொள்ளுமாறும் உங்களுடன் இருக்கும் முஸ்லிம்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறும் நான் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன். அல்லாஹ்வின் பெயரால் அல்லாஹ்வை மறுப்பவர்களுடன் போரிட செல்லுங்கள். நீங்கள் ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, பால் அருந்தும் எந்த ஒரு குழந்தையையும் கொலை செய்யக்கூடாது, எந்த ஒரு பெண்ணையும் வயதானவரையும் கொல்லக்கூடாது, எந்த ஒரு பேரீச்சம் மரத்தையும் வெட்டக்கூடாது, எந்த அளவுக்கென்றால் எந்த ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாது, எந்த ஒரு கட்டடத்தையும் இடிக்கக்கூடாது என்று கூறினார்கள். அத்துடன் அந்த படையின் தளபதியிடம், நீங்கள் ஒரு முஷ்ரிக்கை சந்திக்கும் போது 3 விஷயங்களில் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அவருக்கு அழைப்பு கொடுங்கள். அதில் ஒன்றை அவர் ஏற்றுக்கொண்டால் அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். மேற்கொண்டு அவருக்கு துன்பம் கொடுக்காதீர்கள். அவர் தம் நகரத்தை விட்டுவிட்டு முஹாஜிர்களுடைய நகரத்திற்கு இடம் மாறி வந்துவிட வேண்டும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். அவர் அவ்வாறு செய்துவிட்டால் முஹாஜிர்களுக்கு என்ன இருக்குமோ அதுவே அவர்களுக்கும் பொருந்தும் என்றும், முஹாஜிர்கள் மீது எது நிர்ணயிக்கப்படுமோ அது அவர்கள் மீதும் இருக்கும் என்றும் அவரிடம் கூறிவிடுங்கள். அவர்கள் இதை மறுத்துவிட்டால் அவர்கள் முஸ்லிம்களை விட்டு விலகி பாலைவனங்களை நோக்கி சென்றுவிட வேண்டும் என்று கூறுங்கள். அதாவது கிராமங்களுக்கு சென்றுவிட வேண்டும். மற்ற முஸ்லிம்களை குறித்து அல்லாஹ்வின் கட்டளை என்ன உள்ளதோ அதுவே அவர்களுக்கும் பொருந்தும். ஆனால் அவர்கள் முஸ்லிம்களுடன் சேர்ந்து போரில் கலந்து கொள்ளாதவரை அவர்களுக்கு போர் செல்வமோ ஃபே என அழைக்கப்படும் போர் செல்வமோ கிடைக்காது. அவர்கள் இதையும் மறுத்துவிட்டால் அவர்களிடம் ஜிஸ்யா வரியை கேளுங்கள். அவர்கள் இதை ஒப்புக்கொண்டால் அவர்களிடம் இருந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அவர்கள் இதையும் மறுத்துவிட்டால் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள். அவர்களுக்கு எதிராக போர் செய்யுங்கள். நீங்கள் ஏதேனும் ஒரு கோட்டையையோ நகரத்தையோ முற்றுகையிடும்போது அவர்கள் உங்களிடம் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருடைய பெயரில் அடைக்கலம் கேட்டால் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருடைய பெயரில் ஒப்பந்தம் செய்து கொள்ளாதீர்கள். அதாவது அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருடைய பெயரால் நீங்கள் நிபந்தனைகளை வகுத்து கொள்ளாதீர்கள். மாறாக உங்கள் பெயராலும் உங்களுடைய மூதாதையர்கள் பெயராலும் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது உடன்படிக்கைகளையும் உங்களது முன்னோர்களின் உடன்படிக்கைகளையும் முறிக்க வேண்டியது வந்தால் இது அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருடைய பெயரில் செய்யப்பட்ட உடன்படிக்கையை முறிப்பதை காட்டிலும் அதிக லேசான விஷயமாக இருக்கும். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதன் விபரத்தை இவ்வாறு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இந்த படைக்கு ஜெயித் பின் ஹாரிசா தளபதியாக இருப்பார். அவர் கொல்லப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் தளபதியாக இருப்பார். அவரும் கொல்லப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹா தளபதியாக இருப்பார். அவரும் கொல்லப்பட்டால் முஸ்லீம்கள் தங்களுள் ஒருவரை தேர்ந்தெடுத்து தங்கள் தளபதியாக்கி கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு யூதரும் அமர்ந்திருந்தார். அவர் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அபுல் காசிம் அவர்களே, தாங்கள் உண்மையாளராக இருந்தால் இம்மூவரும் நிச்சயமாக கொல்லப்பட்டு விடுவார்கள். ஏனென்றால் இறைவன் தனது நபிமார்களின் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகளை நிறைவேற்றி விடுகிறான் என்று கூறிவிட்டு அங்கிருந்த ஜெயித் அவர்களை பார்த்து, நான் உங்களிடம் உண்மையாகவே ஒன்றை கூறிக்கொள்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் உண்மையான நபி என்றால் நீங்கள் ஒருபோதும் உயிருடன் திரும்பி வர மாட்டீர்கள் என்றார். இதற்கு ஜெயித் அவர்கள், நான் திரும்பி வந்தாலும் வராவிட்டாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் உண்மையான தூதரே ஆவார்கள் என்று பதிலளித்தார்கள். மறுநாள் காலை அந்த படை புறப்பட்டது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் சஹாபிகளும் அந்த படையை வழி அனுப்பி வைக்கச் சென்றார்கள்.
ஹஸ்ரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளில் அவர்களின் தலைமை இல்லாமல் இவ்வளோ பெரிய படை எந்த முஸ்லிம் தளபதியின் தலைமையிலும் மிக முக்கியமான பணிக்காக சென்றதில்லை. அந்த படையை வழியெடுப்பதற்காக அதனுடன் சென்று கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையினருக்கு அறிவுரைகள் கூறிக்கொண்டே சென்றார்கள். இறுதியாக மதீனாவுக்கு வெளியே ஓரிடத்தில் எந்த இடத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஹிஜ்ரத்தின் போது மதீனாவுக்குள் நுழைந்தார்களோ, மேலும் பொதுவாக எந்த இடத்திலிருந்து மதீனாவாசிகள் தங்கள் விருந்தினர்களை வழியனுப்பி கொண்டிருந்தார்களோ அந்த இடத்தில் அவர்கள் நின்று அந்த படையினர்களுக்கு இவ்வாறு அறிவுரை கூறினார்கள். நீங்கள் எப்போதும் இறையச்சத்துடன் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடன் உள்ள முஸ்லிம்களிடம் மிக நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனை நினைவு கூர்ந்தவாறு போர்க்களம் சென்று உங்களுக்கும் இறைவனுக்கும் பகைவர்களாகிய சிரியாவில் உள்ளவர்களுடன் போர் புரியுங்கள். நீங்கள் சிரியாவை அடைந்ததும் அங்கு வணங்குமிடங்களில் அமர்ந்து இறைவனை தியானம் செய்து கொண்டிருப்பவர்களை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அவர்களிடம் எந்த குறுக்கீடும் செய்யக்கூடாது. அவர்களை துன்புறுத்தக்கூடாது. பகைவர்களின் நாட்டில் உள்ள எந்த பெண்ணையும் கொல்லக்கூடாது. எந்த பிள்ளைகளையும் கொல்லக்கூடாது. எந்த முதியவரையும் கொல்லக்கூடாது. எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது. எந்த கட்டடத்தையும் இடிக்கக்கூடாது. இவ்வாறு அறிவுரை கூறிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து திரும்பினார்கள். இஸ்லாமிய படை சிரியாவை நோக்கி புறப்பட்டது. ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு இடத்தில் இதன் விளக்கத்தை எழுதியவாறு இவ்வாறு கூறுகிறார்கள். முழு சம்பவத்தையும் எடுத்துரைத்த பிறகு அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் ஞானத்திற்கேற்ப அந்த சம்பவம் முற்றிலும் அவ்வாறே நிகழ்ந்தது. அதாவது ஷஹீதாகக்கூடிய தளபதிகளை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்களோ அது அவ்வாறே நிகழ்ந்தது. முதலில் ஹஸ்ரத் ஸைத் அவர்கள் ஷஹீதானார்கள். அதற்கு பிறகு ஹஸ்ரத் ஜாஃபர் அவர்கள் படையின் பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களும் ஷஹீதானார்கள். அவர்களுக்கு பிறகு ஹஸ்ரத் அப்துல்லா பின் ரவாகா அவர்கள் படையின் பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களும் கொல்லப்பட்டார்கள். விரைவில் இஸ்லாமிய படை சிதறுண்டு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போ ஹஸ்ரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் சில முஸ்லீம்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இஸ்லாமிய கொடியை தமது கையில் பிடித்து கொண்டார்கள். அல்லாஹ் இவர்கள் மூலமாக முஸ்லீம்களுக்கு வெற்றியை வழங்கினான். அவர்கள் நலமுடன் படையை அழைத்து கொண்டு திரும்ப வந்தார்கள். இந்த குறிப்பு இன்னும் தொடர்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்திலும் தொடரும். இப்போது நான் ஒரு ஷஹீதை பற்றியும் சில மர்ஹூம்களின் நற்குறிப்பை பற்றியும் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். இவர்களின் ஜனாசா தொழுகையை வெளியே தொலை வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். கடந்த வாரம் கராச்சியில் லைக் அகமது சீமா சாஹிப் என்பவர் ஷஹீதாக்கப்பட்டார். இவர் சௌத்ரி நசீர் அகமது சீமா சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். ஏப்ரல் 18ஆம் தேதி ஷஹீதாக்கப்பட்டுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு கூட்டம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி மிகவும் கொடூரமான முறையில் ஷஹீதாக்கியுள்ளது. மர்ஹூமுடைய வயது 47ஆக இருந்தது. விபரத்தின் அடிப்படையில் சம்பவம் நிகழ்ந்த நாளில் ஜமாத்தின் எதிர்ப்பாளர்கள் ஊர்வலமாக அஹமதியா ஹாலுக்கு வெளியே ஒன்று கூடி கூச்சல் குழப்பத்தை விளைவிப்பதாக தகவல் கிடைத்தது. சூழ்நிலையை அறிந்து வருவதற்காக அன்றைய வெள்ளிக்கிழமை அன்று மதிப்பிற்குரிய லைக் அகமது சீமா சாஹிப் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் அந்த இடத்தை சென்றடைந்தார்கள். எதிரிகள் லைக் அகமது சீமா சாஹிப் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொஞ்ச தூரத்தில் இருந்த 4 வழி சாலை சந்திக்கும் இடம் வரை அவரை தரையில் இழுத்து சென்றார்கள். அங்கு கொண்டு சென்ற பிறகு செங்கலை கொண்டும் கற்களை கொண்டும் அடித்து அவர்களை கொடூரமான முறையில் ஷஹீதாக்கியிருக்கிறார்கள். உயிர் பிரியும் நிலையில் அங்கு அவர்கள் இருந்தபோது ஒரு கடைக்காரர் அவருக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு முயற்சித்த போது தண்ணீர் கொடுப்பதை விட்டும் அவரை வலுக்கட்டாயமாக தடுத்து விட்டார்கள். சம்பவம் நிகழ்ந்து அரை மணி நேரத்தை விடவும் அதிகமான நேரம் கழிந்த பிறகுதான் அந்த இடத்திற்கு போலீஸ் வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு மையத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவர்களது மரணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஷஹீத் மர்ஹூமுடைய குடும்பத்தில் அவருடைய கொள்ளு தாத்தா மதிப்பிற்குரிய சௌத்ரி ஹாக்கிம் அலி சாஹிப் அவர்கள் மூலமாக அஹ்மதியத் வந்தது. அவர்கள் முதலாவது ஹிலாஃபத்துடைய காலகட்டத்தில் பையத் செய்து அஹ்மதியத்தில் இணையக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றார்கள். அவர்கள் பஹாவல் மாவட்டத்தில் சிஷ்தியா எனும் ஊரை சார்ந்தவர்கள் ஆவார்கள். ஷஹீத் மர்ஹூமுடைய படிப்பு அதிகம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தன்னுடைய ஒர்க் ஷாப் ஒன்றை அவர்கள் வைத்திருந்தார்கள். வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் போன்றவற்றை சரிபார்க்கக்கூடிய வேலையை செய்து வந்தார்கள். அவர்களுடைய இந்த ஒர்க் ஷாப் தொழில் மிகவும் விரிவடைந்திருந்தது. அவருடைய நற்பெயர் மற்றும் புகழின் காரணமாக பல்வேறு அரசாங்க துறைகளும் தம்முடைய வாகனங்களை இவர்கள் மூலமாகவே
சரி செய்து வந்தன. இதன் காரணமாக இவர்களுடைய சமூக தொடர்புகளும் மிகவும் விரிவானதாக இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் ஷஹீத் அவர்கள் வசிய செய்திருந்தார்கள். ஜமாத் பணிகளை நிறைவேற்றுவதற்காகவும் ஜமாத் தொண்டுக்காகவும் எப்போதும் ஆயத்தமாக இருப்பார்கள். தஹஜுத் மற்றும் ஐவேளை தொழுகைகளை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிள்ளைகளை ஜமாத்தாக தொழுவதற்காக முறையாக தம்முடன் அழைத்துச் செல்வார்கள். ஒர்க்ஷாப்பில் பணியாற்றக்கூடிய அகமதி பணியாளர்கள் மற்றும் தம் குடும்ப உறுப்பினர்களின் தொழுகையை நிறைவேற்றுவதையும் கண்காணித்து வந்தார்கள். எந்த அளவு வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் வேலையிலேயே மூழ்கி இருக்காமல் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை கொடுத்து வந்தார்கள். இவ்வாறான வேலையை செய்யக்கூடியவர்கள், இந்த அளவுக்கு வேலைப்பளு உள்ளவர்கள் பொதுவாக தொழுகைகளில் கவனம் செலுத்துவது கிடையாது. ஆனால் இவர்கள் ஒருபோதும் தொழுகையை விட்டது கிடையாது. எளிதில் பழகக்கூடியவராகவும் நேசிக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். ஒவ்வொருவரிடமும் அந்நியோன்யமாக பழகுவார்கள். ஹிலாஃபத்துடன் ஒரு சிறப்பான தொடர்பு இருந்தது. எம்டிஏ நிகழ்ச்சிகளில் குறிப்பாக என்னுடைய குத்துபாவை கண்டிப்பாக கேட்டு வந்தார்கள். ஜமாத் வழக்கு தொடர்பாகவும் அதில் டியூட்டி கொடுப்பதற்காகவும் எப்போதும் ஆயத்தமாக இருந்து வந்தார்கள். ஷஹாதத் சம்பவத்திற்கு 2 நாட்கள் முன்பும் கூட நீதிமன்றத்தில் எதிரிகள் சார்பாக மிகவும் ஆக்ரோஷமான முறையில் மிரட்டல்கள் கொடுக்கப்பட்டன. இவர்களுக்கு முன்பும் கூட மிரட்டல்கள் கிடைத்து வந்தன. திருக்குரானுடன் அளவற்ற நேசம் இருந்தது. முதலில் இவருக்கு நன்கு திருக்குரான் ஓத தெரியாமல் இருந்தது. ஆனால் பெரிய வயதை அடைந்த பிறகு அவர்கள் திருக்குரான் ஓத கற்றுக்கொண்டார்கள். பிறகு நிரந்தரமாக அதை ஓதியும் வந்தார்கள். அதனுடைய ரெக்கார்டிங்கையும் கேட்டு வந்தார்கள். அவருடைய ஒர்க்ஷாப்பில் திருக்குரான் ரெக்கார்டிங் ஒலித்து கொண்டிருக்கும். ஷஹாதத் சம்பவத்திற்கு முன் நண்பர் ஒருவர் இவரிடம் தம் நோயை சுட்டிக்காட்டி இரத்த தானத்திற்கான ஏற்பாடு செய்யுமாறு வேண்டுகோள் வைத்திருந்தார். அதற்கு ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் பதிலளிக்கும் போது, ஜுமா தொழுகைக்கு பிறகு நானே வந்து உங்களுக்கு இரத்த தானம் வழங்குகிறேன் என்று கூறியிருந்தார். ஆனால் இறைவனோ வேறொன்றை நடத்த இருந்தான். அல்லாஹ் இவர்களுக்கு ஷஹாதத் எனும் அந்தஸ்தை வழங்கிவிட்டான். மர்ஹூம் அவர்களுக்கு 2 மனைவிகள் உள்ளனர். முதலாவது மனைவி மரியம் லைக் சாஹிபா கூறுகிறார், என்னுடைய தேவைகளை கருத்தில் கொள்வார்கள். குழந்தைகளுக்கு நல்ல முறையில் தர்பியத் வழங்கி வந்தார்கள். தொழுகைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் அதிகமாக கவனமூட்டி வந்தார்கள். இரண்டாவது மனைவி கூறுகிறார், முதல் மனைவியையும் என்னையும் எந்த அளவு கருத்தில் கொண்டார்கள் என்றால், நாங்கள் 2 சகோதரிகளைப் போன்று இருந்தோம். மர்ஹூமுக்கு உலக கல்வி குறைவுதான், ஆனால் பொது அறிவு அதிகமாக இருந்தது. அவர்களது பேச்சின் தலைப்பு பெரும்பாலும் நபிமார்களை பற்றியதாக இருக்கும். பல்வேறு விஷயங்களில் எனக்கும் அவர்கள் தர்பியத் வழங்கி வந்தார்கள். இரண்டாவது மனைவியின் பெயர் ஃபரஹ் லயீக் என்பதாகும். அவர் கூறுகிறார், மர்ஹூம் அவர்கள் எனக்கும் தர்பியத் வழங்கி வந்தார்கள். என்னுடைய பெற்றோர்களே எனக்கு இந்த அளவு தர்பியத் கொடுத்தது கிடையாது. ஆனால் என்னுடைய கணவர் திருமணத்திற்கு பிறகு 2 வருடங்களில் எனக்கு அந்த அளவு தர்பியத்தை வழங்கியிருந்தார். ஷஹீத் மர்ஹூமுடைய சகோதரர் கூறுகிறார், அவர்களின் சகோதரர் ஷஹாதத் கிடைப்பது பற்றி மீண்டும் மீண்டும் பேசி வந்தார். இந்த அருள் நட்பேறு கொண்டவர்களுக்கே கிடைக்கும் என்று கூறி வந்தார். தாம் தியாகம் செய்வதற்கான நேரம் வந்தால் நெஞ்சில் குண்டடி வாங்கிக் கொள்வேன் என்று பெரும்பாலும் கூறி வந்தார். எந்த அளவு எதிர்ப்பான சூழ்நிலை இருந்தாலும் எப்பொழுதும் பள்ளிவாசலுக்கு சென்று தொழ வேண்டும் என்று தம் சகோதரருக்கு கூறி வந்தார். ஏனென்றால் இந்த நேரம்தான் துணிவை காட்ட வேண்டிய நேரம் என்று கூறி வந்தார்கள். மர்ஹூமுடைய மகன் ஹிஸ்கீல் அகமதின் வயது 12 ஆகும். அவர் கூறுகிறார், பயப்படக்கூடாது என்று என் தந்தை எனக்கு அறிவுரை கூறியிருந்தார். ஆகவே என் தந்தை ஷஹீதானதைக் கண்டு நான் ஒருபோதும் அஞ்சவில்லை. அந்த சிறுவன் மிகுந்த துணிவையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். மிகுந்த பொறுமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். நானும் எனது தந்தையை போன்று துணிவுள்ளவனாவேன். நெஞ்சில் குண்டடி வாங்குவதற்கு ஆயத்தமாக உள்ளேன் என்று கூறியுள்ளார். மர்ஹூம் அவர்கள் 2 மனைவிகள், 7 குழந்தைகள், ஒரு சகோதரியை பின்விட்டு சென்றுள்ளார்கள். ஒரு தம்பியும் இருக்கிறார். மூத்த மகளுடைய வயது 17 ஆகும். 1.5 வயதில் ஒரு மகளும் உள்ளார். மர்ஹூம் அவர்கள் ஒரு கனவின் அடிப்படையில் தம் மனைவியிடம் இன்னொரு மகன் பிறக்க இருப்பதாக தாம் கனவில் கண்டதாக கூறியுள்ளார். இரண்டாவது மனைவி கூறுகிறார், நான் டெஸ்ட் செய்து பார்த்தபோது அல்லாஹ் எனக்கு சந்ததியை வழங்க இருப்பதை தெரிந்து கொண்டேன். அந்த பகுதியின் முரப்பியான தௌசீப் சாஹிப் கூறுகிறார்கள், மர்ஹூம் அவர்கள் தொழுகை மையத்திற்கு வந்து ஐவேளை தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றி வந்தார்கள். தஹஜுத் தொழக்கூடியவராகவும் நஃபிலான இறைவணக்கங்களை நிறைவேற்றக்கூடியவராகவும் ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படக்கூடியவராகவும் ஏழைகளை கருத்தில் கொள்ளக்கூடியவராகவும் அல்லாஹுடைய உரிமைகள் மற்றும் அல்லாஹ்வின் அடியார்களுடைய உரிமைகள் ஆகியவற்றை இயன்ற அளவு செலுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள். செல்லும் வழியில் தேவையுடையவர்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் உடனடியாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வழியில் எவருடைய வாகனமாவது பழுதடைந்து இருப்பதை பார்த்தால் அங்கு நின்று அவர்களுக்கு உதவி செய்வார்கள்.
தேவையுடையவர்களுக்கு மறைவாக உதவி செய்து வந்தார்கள். நன்மைகளில் நிலையாக நிலைத்திருக்கக்கூடியவர்களாகவும் எல்லா வகையிலும் தன்னலமற்ற முறையில் தொண்டாற்றி வந்தார்கள். இறை இருப்பின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். தம்முடைய ஒவ்வொரு வேலையையும் வெற்றியையும் இறை அருளின் விளைவு என்றே கருதி வந்தார்கள். சூழ்நிலை எந்தளவு நெருக்கடியாக இருந்த போதிலும், எதிர்ப்பு இருந்த போதிலும், எப்பொழுதும் தொழுகைகளை குறித்த நேரத்தில் தொழுகை மையத்திற்கு வந்து ஜமாத்தாக நிறைவேற்றி வந்தார்கள். மென்மையான இயல்புடையவராக இருந்தார்கள். யாராவது கோபத்தில் எதையாவது பேசினால் அமைதியாக இருப்பார்கள். திரும்ப அவருக்கு பதிலடி கொடுக்க மாட்டார்கள். மாறாக சிரித்தவாறு அந்த சபையை விட்டு சென்று விடுவார்கள். செக்ரட்டரி மால் சாஹிப் அல்லது சதர் ஜமாத் கூறுகிறார், ஒரு முறை எங்களது கணக்கு வழக்கு தவறாக இருந்தது. நாங்கள் மர்ஹூமிடம் தவறுதலாக உங்களுக்கு சந்தா பாக்கி உள்ளது என்று கூறினோம். அவர் ஒன்றும் கேட்கவில்லை. அதை அவர்கள் செலுத்திவிட்டார்கள். பெரும் தொகையாக இருந்தது. 1,00,000 ரூபாயாகும். எங்களது கணக்கு வழக்கில் தவறு இருந்தது. உங்களுக்கு எந்த பாக்கியும் இருக்கவில்லை. நீங்கள் அதிகமாக செலுத்திவிட்டீர்கள் என்று பிறகு நாங்கள் அவருக்கு தகவல் தெரிவித்த போது, பரவாயில்லை, நான் இறைவழியில் கொடுத்து விட்டேன், அதை திரும்ப வாங்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். மனைவி மக்களுடன் வெளிநாட்டுக்கு இடம்பெயர விரும்பியிருந்தார். முழுமையாக ஆயத்தம் மேற்கொண்டிருந்தார். அறிவிக்கக்கூடியவர் கூறுகிறார், ஒரு நாளுக்கு முன்பு அவர் என்னிடம் கூறும்போது, நாங்கள் வெளிநாட்டுக்கு இடம்பெயர இருக்கிறோம். அங்கு மார்க்க சுதந்திரம் உள்ளது. குழந்தைகளுக்கு பாங்கும் தக்பீரும் உரத்த குரலிலும் அழகிய முறையிலும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம் உள்ளது. அங்கு சென்ற பிறகு நாங்கள் வீட்டில் ஜமாத்தாக தொழுவோம். முறையாக பாங்கு கொடுத்த பிறகு தொழுகையை நிறைவேற்றுவோம் என்று கூறினார். அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவர்களுடைய மனைவி மக்களையும் தம் பாதுகாப்பில் வைப்பானாக. எதிரியை பிடிப்பதற்கான விரைவான ஏற்பாட்டை உருவாக்குவானாக. இன்றும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. கசூர் எனும் ஒரு கிராமத்தில் அகமது இளைஞர் ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டுள்ளார் என்று. விவரங்கள் இன்னும் வந்தடையவில்லை. அல்லாஹ் அநியாயக்காரர்களை விரைவில் பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. அவர்களுக்கு இப்பொழுது அல்லாஹும மஸ்ஸிக்கும் குல்ல முமஸ்ஸகின் வ சஹீக்கும் தஸ்ஹீகா என்ற இந்த துவாதான் உள்ளது. இரண்டாவது நட்குறிப்பு டாக்டர் மஸ்ஊதுல் ஹசன் சாஹிபின் மனைவியாகிய அமத்துல் முசவ்விர் நூரி சாஹிபா அவர்களுடையதாகும். இவர்கள் கடந்த நாட்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமா அவர்கள் ஹஸ்ரத் மிர்சா ஷரீஃப் அஹமத் சாஹிப் அவர்களின் மகன் வழி பேத்தியும், ஹஸ்ரத் நவாப் அமத்துல் ஹஃபீஸ் பேகம் சாஹிபா அவர்களின் மகள் வழி பேத்தியும், மிர்சா தாவூத் அஹமத் சாஹிப் அவர்களின் மகளும் ஆவார்கள். அல்லாஹ்வின் அருளால் வசிய செய்திருந்தார்கள். இவர்கள் எனக்கு என் தந்தையின் சகோதரருடைய மகள் என்ற முறையில் எனக்கு சகோதரியாகவும் இருந்தார்கள். டாக்டர் மஸ்ஊதுல் ஹசன் சாஹிப் கூறுகிறார்கள், எங்களுடைய திருமண பேச்சை ஹஸ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களை பேசி முடித்தார்கள். ஹுசூர் அவர்கள் அவர்களிடமும் கேட்கவில்லை, அவர்களின் பெற்றோரிடமும் கேட்கவில்லை. என்னுடைய தந்தையிடம் அவருக்கு நான் திருமணம் நடத்தி வைக்கட்டுமா என்று என்னை குறித்து கேட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கர்னல் தாவூத் சாஹிப் மற்றும் அவர்களின் மனைவியிடம் ஹஸ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இந்த வரனை கொண்டு வந்தபோது, நாங்கள் சில நாட்கள் இஸ்திகாரா செய்கிறோம் என்று அவர்கள் வேண்டினார்கள். அப்போது ஹஸ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள், நான் ஏற்கனவே இஸ்திகாரா செய்துவிட்டேன், இப்பொழுது மேற்கொண்டு இஸ்திகாரா செய்ய வேண்டிய தேவை கிடையாது, திருமணத்தை நடத்தி வையுங்கள் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் திருமணம் நடைபெற்றது. டாக்டர் சாஹிப் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் அருளால் 51 வருட மன வாழ்க்கை மிகவும் அன்புடனும் நேசத்துடனும் கட்டுப்படுதலுடனும் நட்புடனும் இருந்தது. தொழுகை மற்றும் இறை வணக்கங்களை பேணக்கூடியவர்களாக மர்ஹூமாய் இருந்தார்கள். ஏழைகளை பராமரிக்கக்கூடியவர், விருந்தோம்பல் செய்யக்கூடியவர், இறைவன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தவராக இருந்தார்கள். சில வருடங்களாக திருக்குரானை ஆழமாக சிந்தித்து ஓதக்கூடிய ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. ஜமாத்தின் பல்வேறு ஆலிம்களிடம் பெரும்பாலும் கேள்விகளை கேட்டறிந்து வந்தார்கள். பல்வேறு மார்க்கங்களை குறித்து படிக்கக்கூடிய ஆர்வமும் இருந்தது. டாக்டர் மஸ்ஊத் ஹசன் சாஹிப் கூறுகிறார், என்னுடைய வக்ஃபு மற்றும் என்னுடைய கல்வி ஆகியவற்றில் மர்ஹூமாவுடைய பெரும் பங்களிப்பு இருந்தது. ஏதாவது மகிழ்ச்சியின் சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லது எங்கேயாவது உலாவுவதற்காக செல்ல வேண்டிய இருந்தாலோ, அப்போது எனக்கு ஹாஸ்பிட்டலுடைய எமர்ஜென்சி வேலை வந்துவிட்டால் அவர்கள் அதை தியாகம் செய்து விடுவார்கள். நானும் செல்ல மாட்டேன் என்று கூறிவிடுவார்கள். அவ்வாறு கடந்த 3-4 வருடங்களாக கடுமையாக நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள். மிக பொறுமையுடன் தமது நோயையும் துன்பத்தையும் பொறுத்து கொண்டார்கள். ஒருபோதும் அதை அவர் வெளிப்படுத்தியது கிடையாது. மர்ஹூமாவுடைய மகன் டாக்டர் ஹாலித் நூரி சாஹிப் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள்.
அவர்களும் வக்ஃபே அரிசிக்காக ஃபஸ்லே உமர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவதுண்டு. அவர் கூறுகிறார், என்னுடைய தாயார் ஜமாத்தின் களப்பற்ற ஒரு தொண்டராக இருந்தார். ஹிலாஃபத்துடன் அளவற்ற நேசமும் கொள்கை பிடிப்பும் வைத்திருந்தார். எப்பொழுதும் எந்த ஒரு வீணான விஷயத்திலும், அதாவது பொய் கூறுதல், புறம் கூறுதல், குறை கூறுதல் ஆகியவற்றில் ஈடுபட மாட்டார்கள். திருக்குர்ஆனை முழுமையான பொருளுடன் ஓதுவார்கள். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களையும் படித்து வந்தார்கள். தஸ்கிரா நூலையும் மிகவும் கவனமாக படித்து வந்தார்கள். அதை எல்லா நேரமும் தம்முடன் வைத்திருப்பார்கள். வரலாற்று கலைப்பொருட்களை ஒன்று திரட்டக்கூடிய ஆர்வமும் அவர்களுக்கு இருந்தது. அருங்காட்சியகத்தை பராமரிக்கக்கூடியவர்கள் மற்றும் ஆய்வாளர்களிடம் அதை குறித்து கலந்துரையாடல் செய்து வந்தார்கள். இந்த ஆர்வத்தில் அவர்கள் என்னையும் இணைத்திருந்தார்கள். ரப்வாவை சுற்றிலும், குறிப்பாக நதிக்கரை ஓரத்தில், மலைகளில் அவர்கள் சில விஷயங்களை கண்டுள்ளார்கள், தேடியுள்ளார்கள், நிலங்களையும் தோண்ட வைத்துள்ளார்கள். அவர்கள் இங்கு லண்டன் வரும்போதும் என்னிடமும் இதே விஷயங்களைத்தான் பேசி வந்தார்கள். அந்த பொருட்களை எனக்கு காட்டி வந்தார்கள். அவர்களுடைய மகன் மேற்கொண்டு எழுதுகிறார், வசதி குறைவான மக்களுடைய திருமணங்களில் முழுமையான முறையில் பொருளாதார உதவி செய்து வந்தார்கள். அனைத்து ஊழியர்களின் குழந்தைகளையும் கருத்தில் கொண்டார்கள். பெண் பிள்ளைகளுக்கு திருக்குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேறுவதை உறுதி செய்து வந்தார்கள். மக்களை சந்திக்கும் போது அவர்களின் முகம் மலர்ந்திருக்கும். மர்ஹூமாவுடைய மகள் முபாரக்கா கூறுகிறார், தாயாருக்கு வாசிக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூலாக இருந்தாலும், அல்லது கிறிஸ்தவர்கள் பற்றிய விஷயங்களாக இருந்தாலும், அல்லது இந்து மார்க்கத்தை பற்றிய நூல்களாக இருந்தாலும், பல்வேறு தலைப்புகளை கொண்ட நூல்களை படித்து வந்தார்கள். மேலும் அதை பற்றிய அதிகமான அறிவை அவர்கள் பெற்றிருந்தார்கள். வாழ்வை அர்ப்பணித்தவர்களுக்கு அதிகமாக கண்ணியம் அளித்து வந்தார்கள். எனது தந்தைக்கு அவர்கள் எப்பொழுதும் ஆதரவு கொடுத்து வந்தார்கள். பணி ஓய்வு பெற்ற பிறகு டாக்டர் சாஹிப் அவர்கள் வக்ஃப் செய்த போது இவர்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகும் கூட அவருக்கு போதுமான அளவு உலக லாபம் கிடைக்கக்கூடிய வேலை கிடைத்திருக்கும். மகள் கூறுகிறார், என்னுடைய தந்தையின் அகமதி அல்லாத உறவினர்களும் இரங்கல் தெரிவிக்க வந்திருந்தார்கள். மர்ஹூமா அவர்கள் குடும்பங்களை இணைக்கக்கூடியவர் என்றும் அனைவரிடமும் தொடர்பு வைத்திருப்பவர் என்றும் அவர்கள் கூறினார்கள். பிறகு மகள் கூறுகிறார், என் தாயார் எனக்கு அறிவுரை வழங்கும் போது, உன் வீட்டு விஷயங்களை வெளியே பேசக்கூடாது என்றும், நீ எதை எழுத விரும்புகிறாயோ அதை கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு எழுது, அவர்கள் என்ன அறிவுரை செய்வார்களோ பிறகு அதை அதன்படி செயல்படுவது அவசியமாகும் என்று கூறி வந்தார்கள். சண்டை சச்சரவுகளில் நேரத்தை வீணடிக்காதே என்றும் எனக்கு கூறி வந்தார்கள். தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட் உடைய டிரைவர் ஜலால் அகமது கான் சாஹிப் கூறுகிறார், மிகவும் நல்ல ஒழுக்கமுடைய, அனுதாபம் காட்டக்கூடிய, ஏழைகளை பராமரிக்கக்கூடிய பெண்மணியாக இருந்தார்கள். எப்பொழுதும் பயணத்தின் போது எங்களை கருத்தில் கொள்வார்கள். பயணத்தின் போது திருக்குர்ஆனுடைய மொழியாக்க சீடியை போடச் சொல்வார்கள். முழு பயணத்திலும் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். என்னுடைய மனைவி மக்களையும் மிகவும் கருத்தில் கொண்டார்கள். ஆரம்ப காலங்களில் நாங்கள் பெரிய நகரங்களுக்கு செல்லும்போது, குறிப்பாக இஸ்லாமாபாத் போன்ற நகரங்களுக்கு, அங்குள்ள கடைக்காரர்கள் இவர்களை அறிவார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்துள்ளீர்களே என்று அவர்கள் விசாரிக்கும்போது, நாங்கள் ரப்வாவிற்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டோம், அங்கு ஜமாத்துடைய ஹாஸ்பிட்டல் உள்ளது, என் கணவர் அங்கு பணியாற்றுகிறார் என்று எவ்வித அச்சமும் இன்றி அவர்களுக்கு கூறுவார்கள். அதை கண்டு நாங்கள் பயந்து கொண்டிருப்போம். அல்லாஹ் அவர்கள் மீது பாவ மன்னிப்புடனும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த நற்குறிப்பு மதிப்புக்குரிய ஹசன் சனுகு அபுபக்ர் சாஹிப் அவர்களுடையதாகும். புர்கினோ ஃபாசோவில் உள்ளூர் முபல்லிகாக இருந்தார்கள். கடந்த நாட்களில் 63 வயதில் ஒஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அருளுக்குரிய ரமலான் மாதத்தில் தினந்தோறும் ஜோலோ மொழியில் திருக்குர்ஆனுடைய தர்சு கொடுத்து வந்தார்கள். இந்த தர்சு ரேடியோ இஸ்லாமிக் அஹ்மதியாவிலும் ஒளிபரப்பப்பட்டு வந்தது. மரணத்திற்கு ஒரு நாள் முன்பு 22 மார்ச் அன்றும் அவர்கள் தர்சு கொடுத்து இருக்கிறார்கள். ஆரம்ப கல்வியே போபோ டியோலாசோவில் கற்றார்கள். இது புர்கினோ ஃபாசோ உடைய ஒரு நகரமாகும். பிறகு உயர்கல்விக்காக மௌரிட்டானியா சென்றார்கள். அங்கு கல்வி கற்ற பிறகு உயர்கல்விக்காக பிறகு எகிப்தில் உள்ள அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி சென்று விட்டார்கள். அரபி மொழியில் உயர்கல்வி மற்றும் அரபி மொழி பேசுவதில் நன்கு புலமை பெற்ற பிறகு திரும்பி வந்தார்கள். அரபி மொழியில் புலமை பெற்று விட்டிருந்தார்கள். மிகச் சிறந்த அரபி மொழியை பேசி வந்தார்கள். அல் அஸ்ஹரிலிருந்து திரும்பி வந்த பிறகு ஐவரி கோஸ்டில் குடியேறினார்கள். அங்கு ஒரு மதரசாவை ஏற்படுத்தினார்கள். அதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்து வந்தார்கள். அப்போது அவர்கள் அகமதியாக ஆகியிருக்கவில்லை. அனல் பறக்கும் பேச்சு மற்றும் சிறந்த முறையில் எடுத்துரைக்கும் விதம் ஆகியவற்றின் காரணமாக ஐவரி கோஸ்டில் பிரபலியமடைந்திருந்தார்கள். அகமதி முபல்லிகள் அப்பகுதியில் தப்லீக் செய்தபோது எதிர்ப்பாளர்கள் அகமதிற்கு எதிராக பேசுவதற்காக
அபுபக்கர் சாஹிப் அவர்களை அழைத்து வந்தார்கள். அவர்களுக்கு தம் பேச்சு திறமை மீது மிகுந்த பெருமை இருந்தது. அவரே கூறுகிறார், விவாதம் ஆரம்பித்தது. அந்நாளில் நான் பெரிய ஜிப்பா ஒன்றை அணிந்து கொண்டு, இன்று நான் அகமதிகளை தோற்கடித்து மிகவும் பிரபலியமடைந்து விடுவேன், மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுவிடுவேன் என்று கூறிக்கொண்டேன். ஆனால் அல்லாஹ் அவர்களது இயல்பில் நன்மையை வைத்திருந்தான். உண்மையும் சான்றுகளும் அகமதியிடம் உள்ளதை விரைவிலேயே அவர் உணர்ந்து கொண்டார். அல் கவுலுஸ் சரி எனும் நூல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை படித்த பிறகு ஆபிதுஜானில் ஜமாத்தின் முபல்லிக் அப்துல் ரஹ்மான் கனாத்தே சாஹிபுடன் இவர்களின் விவாதம் நிகழ்ந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டினான். விரைவிலேயே அவர்கள் துணிவுடன் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய பையத் சம்பவம் 1986 நிகழ்ந்தது. அப்போது இவர்கள் 24 அல்லது 25 வயதுடைய இளைஞராக இருந்தார்கள். பையத்திற்கு பிறகு தம்முடைய மதரசா மற்றும் தம்முடைய புகழ் பெருமை ஆகியவற்றை விட்டுவிட்டார்கள். அக்காலத்தில் ஐவரி கோஸ்டில் பிரெஞ்சு அகமதி மாணவர்களுக்காக ஒரு ஷார்ட் கோர்ஸ் இருந்தது. அவர்கள் அதில் சேர்ந்தார்கள், வாழ்வை அர்ப்பணித்தார்கள். மிக விரைவிலேயே ஜமாத்தின் மிகச்சிறந்த முபல்லிக் ஆனார்கள். தம்முடைய தாய்மொழியான ஜோலாவில் சொற்பொழிவாற்றும் திறமை பெற்றிருந்தார்கள். உரத்த குரலுக்கு சொந்தக்காரராகவும் அனல் பறக்கும் சொற்பொழிவாளராகவும் இருந்தார்கள். அவையோர்களை விரைவிலேயே தம் பக்கம் ஈர்த்து விடுவார்கள். இத்ரீஸ் ஷாஹித் சாஹிப் அவர்கள் 1990 புர்கினோ ஃபாசோவில் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் மதிப்பிற்குரிய ஹசன் சனோகோ அபுபக்கர் சாஹிப் அவர்களை ஐவரி கோஸ்டில் இருந்து புர்கினோ ஃபாசோவுக்கு மாற்றுவதற்கான ஒப்புதலை வாங்கினார்கள். இங்கு தப்லீக் ஜிஹாதில் அவர்கள் பங்கெடுத்தார்கள். மிக விரைவிலேயே ஜோலோ மொழி பேசக்கூடிய பகுதிகளில் வெற்றிகள் கிடைக்க ஆரம்பித்தன. இங்கு தப்லீக் மூலமாக பல புதிய ஜமாத்துகள் உருவாகின. புர்கினோ ஃபாசோவின் டோரி என்னும் பகுதியில் ஜமாத் மக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 1999 இவர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த பகுதியில் அரபி மொழி பேச்சு வழக்கு பொதுவானதாக இருந்தது. அங்குள்ள ஆலிம்கள் அரபி அறிவை காட்டி மக்களை ஈர்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அங்கும் இவர்கள் பெரும் ஆலிம்களுடன் விவாதங்கள் செய்து அவர்களை தோற்கடித்தார்கள். தொலைதூர பகுதிகளில் அவர்கள் தப்லீக் செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கென்றால் அகமதி அல்லாத ஆலிம்கள் இவர்களுக்கு முன்னால் வருவதை தவிர்ப்பார்கள். இவர்களுடன் முனாசிரா செய்வதை விட்டு அஞ்சி வந்தார்கள். இவர்கள் இந்த பகுதி முழுவதிலும் சான்றோராகவும் அறிஞராகவும் புகழ் பெற்றிருந்தார்கள். அதிகமான அளவில் இந்த பகுதியில் ஜமாத்துகள் ஏற்படுத்தப்பட்டன. மஹதியாபாத்தில் ஷஹீதான இமாம் இப்ராஹிம் பதீகா சாஹிப் மற்றும் அவர்களுடைய தோழர்களுடன் 1991 இவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அம்மக்கள் விரைவிலேயே பைய செய்து விட்டார்கள். பிறகு 2023 அம்மக்கள் ஷஹாதத் அடைந்து அகமதியத்தின் மின்னுகின்ற நட்சத்திரங்களாக ஆகிப்போனார்கள். 2022 போபோ டியாலோசோவில் அகமதியா உலகின் முதல் ரேடியோ ஆரம்பிக்கப்பட்ட போது அதில் அபுபக்கர் சாஹிப் அவர்கள் முதல் நிலை பேச்சாளராக இருந்தார்கள். இறைவன் பக்கம் அழைக்கக்கூடிய மிகவும் ஆர்வமுள்ள நபராக இருந்தார்கள். இவர்களின் தப்லீகினால் லட்சக்கணக்கான மக்கள் வரை அகமதியத்தின் தூது செய்தி சென்றடைந்துள்ளது. ஆயிரக்கணக்கானவர்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். பல ஆண்டுகளாக நேஷனல் செயற்குழுவிலும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்று வந்தார்கள். மரணம் நிகழும் போதும் கூட இவர்கள் செக்ரட்டரி ரிஷ்தானாத்தாவாக இருந்துள்ளார்கள். 2012 இவர்கள் மாலியுடைய நகரமான சிகாசோவில் நியமிக்கப்பட்டார்கள். அங்கு அவர்களுக்கு அசாதாரணமான தொண்டுகளை செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. 2019 போபோ டயாலோசோவில் சில இளைஞர்கள் ஜமாத் அமைப்புக்கு எதிராக விஷமத்தனம் செய்தபோது நான் இவர்களை திரும்ப போபோ டயாலோசோவில் நியமித்தேன். அங்கு அவர்களை ஜமாத் சதராகவும் நியமித்தேன். அவர்கள் மிக துணிவுடனும் நுட்பத்துடனும் உழைப்புடனும் துவாவுடனும் அந்த குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். அனைத்து மக்களும் மீண்டும் பைய செய்துவிட்டார்கள். மர்ஹூம் அவர்கள் தாயார், மனைவி, சகோதரர், 3 பிள்ளைகள் மற்றும் பேரன் பேத்திகளை விட்டு சென்றுள்ளார்கள். மர்ஹூமுடைய மனைவி ஆயிஷா சாஹிபா கூறுகிறார், மர்ஹூம் அவர்கள் எல்லா நேரமும் இஸ்லாமிய தொண்டுக்காக ஆயத்தமாக இருப்பார்கள். உடல்நிலை மோசமாக இருந்த போதிலும் எப்பொழுதும் ஜமாத் நிகழ்ச்சிகளுக்கும் தப்லீக் சுற்றுப்பயணங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து வந்தார்கள். சில நேரங்களில் நான் அவர்களிடம் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, சிறிது ஓய்விடுங்கள் என்று கூறும்போது நான் என் வாழ்வை அர்ப்பணித்துள்ளேன், எனது இறுதி மூச்சு வரை மார்க்க தொண்டில் ஈடுபட்டிருப்பேன் என்று கூறுவார்கள். எங்களுடைய திருமணம் நடந்த நாள் முதல் இறுதி நாள் வரை தாம் நோயுற்று இருப்பதன் காரணமாக இன்று தஹஜ்ஜுத் தொழ முடியவில்லை என்று அவர்கள் கூறியதாக எனக்கு தெரியவில்லை. எந்த ஒரு நபரும் எப்பொழுதும் ஜமாத் விஷயங்களுக்காகவோ அல்லது மார்க்க தொண்டுக்காகவோ வந்தால் உடனடியாக அவருக்கு உதவி செய்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் நோய்வாய்ப்பட்டாலும் படுவாரை தவிர கண்டிப்பாக உதவி செய்வார்கள். சந்திக்கக்கூடிய அன்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தார் ஆகியோருடன் மிகவும் நல்ல முறையில் பழகி வந்தார்கள்.
எல்லோரையும் அன்புடன் சந்திப்பார்கள். ஒரு முன்னுதாரண நபராக திகழ்ந்தார்கள். திருக்குரானை அதிகமாக நேசித்து வந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசராக இருந்தார்கள். இது வாழ்வை அர்ப்பணித்தவருடைய ஒரு முரபியுடைய முன்மாதிரியாகும். நம்முடைய முரபிமார்கள் எப்போதும் இதை தம் முன்னால் வைக்க வேண்டும். இவ்வாறான அர்ப்பணித்தலின் ஆன்மாவை கொண்டவர்களை அல்லாஹ் ஜமாத்திற்கு வழங்கி கொண்டே இருப்பானாக. புர்கினோ ஃபாசாவின் முன்னாள் அமீரான இத்ரீஸ் ஷாயி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மிக உழைப்புடன் தப்லீக் பணியை செய்துள்ளார்கள். மிகச்சிறந்த முறையில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். மலர்ந்த முகத்தையுடையவராகவும் அறிவு ரீதியாக உறுதியான சான்றுகளை கொடுக்கக்கூடியவராகவும் எல்லா நேரமும் உயரிய தொண்டை செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள். உள்ளூர் முபல்லிக் தராபுல் ஹசன் சாஹிப் கூறுகிறார், ஆசிரியர் அபுபக்கர் சாஹிப் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான நேசராக இருந்தார்கள். ஒரு நாள் சூரா அஹ்ஸாபுடைய 38வது வசனத்திற்கு விளக்கு உரை கூறும்போது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஜைனப் அவர்களை திருமணம் செய்த விவகாரம் தொடர்பாக அகமதி அல்லாத மௌலவிகள் எவ்வித சான்றும் இன்றி எழுதியிருக்கும் விஷயங்களை எடுத்து கூறும்போது அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. மக்கள் தம் அறியாமை மற்றும் மடமையான கூற்றுகளை இரு உலகின் தலைவராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சுட்டிக்காட்டி இருக்கிறார்களே என்று கூறினார்கள். அகமதியத்தின் எதிரிகளாகிய இந்த மக்கள் இவ்வாறான விஷயங்களை பேசினால் அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவத்தை அவமதிக்கும் செயல் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை உச்சரித்தாலும் கூட அது அன்னாருடைய தூதுத்துவத்தை அவமதிக்கும் செயலாக கருதப்படுகின்றது. பிறகு அவர் கூறுகிறார், சுற்றுப்பயணங்களின் போதும் முறையாக தஹஜுதை பேணி வந்தார்கள். ஹிலாஃபத்துடன் நன்றியுணர்வு மிகவும் அதிகமாக இருந்தது. எவராவது ஜமாத் அமைப்புக்கு எதிராக பேசினால் ஜமாத் அமைப்பை பாதுகாப்பதற்காக உருவிய வாளை போன்று முன்னால் வந்து விடுவார்கள். எப்பொழுதும் எவருடனும் பகைமையோ வெறுப்போ வைத்திருக்கவில்லை. அல்லாஹ் இவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. இவர்களின் சந்ததிகளுக்கும் இவர்களின் நன்மைகளை தொடரக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. இவர்களின் துவாவுக்கான வாரிசாக அவர்களை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.